ஹலோ மக்களே, ஹவ் ஆர் யூ ஆல்? இன்னைக்கு நம்ம திருப்பரங்குன்றம்க்கு தாங்க போகிறோம். இன்னைக்கு பௌர்ணமி கிரிவலத்துக்காக திருப்பரங்குன்றம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட பிளான் பண்ணோம். ஸோ போயிட்டுருக்கோம். இந்த திருப்பரங்குன்றம் தான் முருகப்பெருமானோட முதல் படை வீடு. தமிழ்நாட்டில் குடைவரை கோயில்களில் மிக பழமையான கோயில்களில் இந்த திருப்பரங்குன்றமும் ஒன்றுங்க. ரொம்ப சிறப்பான கோவில். இந்த திருப்பரங்குன்றத்தில் தான் முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் பண்ணதா சொல்கிறாங்க. வரலாறு இது. அதோட சூரரை முருகப்பெருமான் வதம் பண்ண இடமும் இந்த திருப்பரங்குன்றம் தாங்க. இவ்வளோ சிறப்புமிக்க கோயிலுக்கு இன்னைக்கு கிரிவலம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிறைய மக்களை இங்கே பார்த்தோம். ஆக்சுவலா இவ்வளோ க்ரௌட் எதிர்பார்க்கல. கும்பலா தான் இருக்கும்னு தெரியும். பட் ரொம்பவே கும்பலா இருந்தாங்க. உள்ளவே போக முடியல. கிரிவலம் முடிச்சுட்டு க்ரௌட் கொஞ்சம் குறைஞ்சது அப்படின்னா உள்ள போயிடலான்னு பார்த்தோம். சரியான கும்பல், ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். கோபுர அலங்காரம்லாம் ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. என்ன, முருகப்பெருமானையும் உள்ள போய் பார்த்துருந்தா ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்திருக்கும். பட் பாருங்க, வெளியிலேருந்தே பார்க்கும்போது இவ்வளோ க்ரௌடு. நானும் எங்கள் நிமலன் குட்டியும் யூடியூப் ஜேர்னியை பற்றி தான் பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். 1.5 வருஷம் ஆச்சு. இருந்தாலும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் பெருசாக இல்லை. பட் நாங்கள் முயற்சியை கைவிடுறதாவும் இல்லை. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வீடியோஸ் போட்டே தான் இருப்போம். தம்பிக்கு சில்வர் பட்டன் வாங்கிடணும் அப்படிங்கிறது ஒரு ஆசைங்க. கண்டிப்பாக இந்த திருத்தலத்தில் வச்சு சொல்கிறேன். பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம், பாசிட்டிவாக நடக்கும். முருகப்பெருமான் கை கொடுப்பாருன்னு நம்புகிறேன். மக்களாகிய நீங்களும் இந்த மாதிரி சின்ன சேனல்ஸை சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேங்க. மக்களோட பசி ஆத்துறதுக்காக போற வழியெல்லாம் அன்னதானம் போட்டுட்டே இருந்தாங்க. நாங்க இன்னைக்கு திருப்பரங்குன்றம் வந்திருக்கோம். கிரிவலம் நடந்துகிட்டு இருக்கோம். நிறைய மக்கள் நடக்கிறாங்க. இங்க பாருங்க எவ்வளவு மக்கள் நடக்கிறாங்க. இந்த சுத்தி பாருங்க. ட்ரிப்பு மாதிரி தான். சாமியை மனசுல வேண்டிட்டு அப்படி நடந்துட்டு இருக்கோம். ஆமா. ஃபேமிலியோட. நீங்க என்னோட திருப்பரங்குன்றம் வந்திருக்கீங்களா? அப்படி வந்திருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். பாய் பாய். ஆக்சுவலாக 1.5 வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கனால எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம அமௌண்ட்லாம் வாங்கியிருப்போம், 1 லேக்குக்கு மேலே வாங்குவாங்க அவங்களாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு. பட் ஆக்சுவலாக யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ், அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும், எவ்வளோ ஹவர்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது. 4000 வாட்ச் ஹவர்ஸ் நம்ம கண்டிப்பாக எடுத்தாகணும். பட் நம்ம சேனல் இன்னும் 200 தாண்டலைங்க. 1 இயருக்கு முன்னாடியே 2500 அபோவ் வந்துருச்சு. பட் 1 இயர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு அப்படியே குறைஞ்சிரும். அப்படியே குறைஞ்சி தான் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எதுவுமே கணக்கில் வராதுங்க. திரும்பவும் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். அப்படிதான் போயிட்டு இருக்கு. 200 வாட்ச் ஹவர்ஸ் கூட இன்னும் ரீச் பண்ணல நம்ம. அப்போ பார்த்துக்கோங்க, 4000 ரீச் பண்ணணும்னா நமக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்ட்டு. இதுதாங்க ஈஸியாக கிடைக்கும். எல்லாமே கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும். நம்ம முயற்சியை கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்புறம் கடவுள் பார்த்துப்பாரு. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா. இந்த மாதிரி சின்ன சேனல்ஸையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. பாய். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.